காசாவில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி ஸ்பெயினின் பார்சிலோனா கடற்கரையில் போரில் கொல்லப்பட்ட 5 வயது சிறுமியின் பிரம்மாண்ட உருவப்படம் காட்சிப்படுத்தப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் 2 ஆண்டுகளாக நடத்திய தாக்குதலில் 60,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பலர் உணவு, இருப்பிடம் இன்றி பரிதவிப்பிற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் காசா குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரேல் தாக்குதலில் தனது தாயாருடன் கொல்லப்பட்ட 5 வயது சிறுமி ஹிண்ட் ரஜாப் என்பவரின் பிரம்மாண்ட உருவப்படம் பார்சிலோனா கடற்கரையில் காட்சிப்படுத்தப்பட்டது. 55 மீட்டர் நீளம் கொண்ட இந்த புகைப்படத்தை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஏந்தி நின்றனர். அப்போது காசாவினுடைய குழந்தைகளை விடுங்கள் என்கிற வாசகம் எழுதப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காசாவில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி ஸ்பெயினின் பார்சிலோனா கடற்கரையில் போரில் கொல்லப்பட்ட 5 வயது சிறுமியின் பிரம்மாண்ட உருவப்படம் காட்சிப்படுத்தப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் 2 ஆண்டுகளாக நடத்திய தாக்குதலில் 60,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பலர் உணவு, இருப்பிடம் இன்றி பரிதவிப்பிற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் காசா குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரேல் தாக்குதலில் தனது தாயாருடன் கொல்லப்பட்ட 5 வயது சிறுமி ஹிண்ட் ரஜாப் என்பவரின் பிரம்மாண்ட உருவப்படம் பார்சிலோனா கடற்கரையில் காட்சிப்படுத்தப்பட்டது. 55 மீட்டர் நீளம் கொண்ட இந்த புகைப்படத்தை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஏந்தி நின்றனர். அப்போது காசாவினுடைய குழந்தைகளை விடுங்கள் என்கிற வாசகம் எழுதப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.